What's up guys, this is MAQB. இந்த வீடியோல நம்ம Square-1 கான CP algorithms பார்க்க போறோம். CP னா என்னன்னா corner permutation னு சொல்லலாம். இந்த Square-1 ல CP ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே algorithm யூஸ் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸ்ல இருக்கிற கார்னர்ஸை வந்து சால்வ் பண்ண போறோம். இதை எப்படி பண்றது, என்னென்ன டைப் ஆஃப் கேசஸ் இருக்கு, இதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம் அண்ட் யார் யார் இதை லேர்ன் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் காரங்க இதுல லேர்ன் பண்ணா ஈஸியா இருக்கும் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Square-1 CP ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கேசஸ் இருக்கு. 8மே என்னன்னா பேசிக்கான கேசஸ். அந்த கேசஸ்லாம் ஈஸியா புரியணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டிஃபரெண்டான கேசஸ் வந்து தெரியணும். இப்போ ஒரு 3x3 2 PLL ல பாத்தீங்கன்னா நமக்கு கார்னர்ஸ் ஓரியன்டா இருந்ததுன்னா நம்ம இது லெஃப்ட்ல வச்சு டீ பம்ப் பண்ணோம்னா எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆகும். அதே சமயத்துல உங்களுக்கு எந்த ஹெட்லைட்ஸும் இல்லைன்னா நம்ம ஒரு வை பம்ப் பண்ணி எல்லா கார்னர்ஸையும் சால்வ் பண்ணணும். அதே தான் நமக்கு டிப்பிக்கலா 2 கேசஸ் இருக்கு. இங்க எப்படி நம்ம இதை டீ பம்ப் அண்ட் வை பம்ப் யூஸ் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி இங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா J pump and இது வந்து பாத்தீங்கன்னா N pump. இது J ன்னு சொல்லுவாங்க and இது வந்து N ன்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் நான் எல்லா கேசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது JN NJ NN JJ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்படின்றதுனா ஒன்றும் இல்லை, ஹெட்லைட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து J, ஹெட்லைட்ஸ் இல்லை அப்படின்னா அது N. இதுதான் அந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம ஒரு கேஸா போவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா JJல உங்களுக்கு 2 ஹெட்லைட்ஸ் இருக்கும். டாப் லேயர்லயும் ஹெட்லைட்ஸ் இருக்கும், பாட்டம் லேயர்லயும் ஹெட்லைட்ஸ் இருக்கும். இந்த 2 ஹெட்லைட்ஸையும் என்னன்னா நீங்க பேக்ல வைக்க போறீங்க. பேக்ல வச்சுக்கிட்டு இந்த அல்காரிதம் பண்ணுங்க /-3,3/0,-3/ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆயிடும். இன்கேஸ் இதை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் பண்ணி ஒரு U பிரைம், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ், அதுக்கப்புறம் UD ஸ்லைஸ், அதுக்கப்புறம் D பிரைம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் கேஸ் NN உங்களுக்கு டாப்லயும் சரி பாட்டம்லயும் சரி எந்த ஹெட்லைட்ஸும் இருக்காது. அப்படின்றப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்க. ஸ்லைஸ் 3,-3 ஸ்லைஸ் -3,3 ஸ்லைஸ். இந்த அல்காரிதம் பண்ணும்போது நீங்க அடுத்த டைம் டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸை வந்து டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் இந்த அல்காரிதம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் என்ன சொல்ல, மேல ஒரு 3 கீழே ஒரு -3 ஒரே டைரக்ஷன்ல போகும், ஒரே டைரக்ஷன்ல வரும். /3,-3 /-3,3 இவ்வளவுதான் சிம்பிள். தேர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா NJ. என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஹெட்லைட்ஸ் எதுவும் இருக்காது. டாப்ல வந்து ஹெட்லைட்ஸ் எதுவும் இல்ல, பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் இருக்கு. இந்த ஹெட்லைட்ஸ் நம்ம என்னன்னா லெஃப்ட்ல ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த அல்காரிதம் ரொம்ப சிம்பிள் தான். /3,0 /-3,0 /-3,0 இந்த அல்காரிதம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3-3 அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல தான் வருது. இதுவே உங்களுக்கு நம்பர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா /U/U'/U'/U' பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா J and N. மேல ஹெட்லைட்ஸ் இருக்கும், கீழே ஹெட்லைட்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் ஹெட்லைட்ஸ் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க டாப்ல பண்ணதை இப்போ பாட்டம்ல பண்ண போறீங்க. /0,-3 /0,3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆயிடும். இதுவும் டாப் லேயர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான். நம்ம டாப் லேயர்ல எப்படி U பிரைம் ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி D பிரைம் சொல்லிட்டு நம்ம பாட்டம் லேயருக்கு ஞாபகம் வச்சுக்க போறோம். /D பிரைம் /D பிரைம் /D/ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா J. கீழே வந்து உங்களுக்கு கார்னர்ஸ் ஆல்ரெடி பெர்மியூட் ஆயிருக்கும். J வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக்ல வச்சுக்கணும் இந்த ஹெட்லைட்ஸ். இது Square-1 உடைய நார்மல் J பம்ப் தான். இன்கேஸ் உங்களுக்கு J பம்ப் அல்காரிதம் லைக் இந்த JB பம்ப் வந்ததுனாலும் இந்த ஹெட்லைட்ஸை பேக்ல வச்சுக்கிட்டு நீங்க இதே அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் ஃபுல்லாவே சால்வ் ஆகிடும். அதே அல்காரிதம் தான் நம்ம வந்து பெர்மியூட்டேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். அல்காரிதம் பாத்தீங்கன்னா /3-3 /-030 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அண்ட் இதே அல்காரிதம் நம்ம வந்து JB பம்ப்ல டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா /3-3 /-030 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் ஃபுல்லா சால்வ் ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு JA பெர்மா வந்தது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 பண்ணிட்டு சேம் அல்காரிதம் யூஸ் பண்ணீங்க. /3-3 /-030 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்ஸும் சரி, அதே சமயத்துல அந்த JA பெர்மும் சால்வ் ஆயிடும். JB and JA ரெண்டுமே என்னன்னா ஜஸ்ட் ஒரு 10 டிஃபரன்ஸ் தான் இருக்கு, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப்ல வந்து உங்களுக்கு எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆயிடும். பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா J பண்ணணும். ஹெட்லைட்ஸை பேக்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்.
3, ஸ்லாஷ் டாப்ல இருக்கிற ஜே பண்ணும்போது டாப்ல -3 பண்ணீங்க. இப்போ என்னன்னா பாட்டம்ல 3 பண்ண போறோம். அண்ட் இப்போ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண போறோம். மேல வந்து -3 3 -3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். டாப்ல மட்டும் ஜே வந்தாலும் சரி, இல்ல பாட்டம்ல மட்டும் ஜே வந்தாலும் சரி, அந்த ஒரு பேட்டர்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டாப்ல ஜே வந்ததுன்னா சேமா தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸ்லாஷ் 3, -3 ஸ்லாஷ் தான் பண்ண போறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு டாப்ல வந்து அந்த ஜே வந்ததுன்னா நீங்க டாப்ல ஃபர்ஸ்ட் -3 பண்ணி ஸ்லாஷ் பண்ணி கீழே வந்து 3 பண்ணுவீங்க. அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு பாட்டம்ல ஜே வந்ததுன்னா கீழே 3 பண்ணிட்டு மேல வந்து -3 பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்பர்ம் கேசஸ் பார்க்க போறோம். என்பர்ம்ன்றப்போ உங்களுக்கு எந்த ஹெட்லைட்ஸும் இருக்காது. டாப்ல ஹெட்லைட்ஸ் இல்லாம பாட்டம்ல சால்வ் ஆகி இருக்கிற ஒரு கேஸ் பார்க்க போறோம். அண்ட் டாப்ல எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆகி பாட்டம்ல என் இருக்கிற கேஸும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாப்ல என் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் இவ்வளவுதான். ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆக போகுது. ஃபுல்லா 3, 3 -3 அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 3, இவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த நெகட்டிவ்ன்ற ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. ஃபுல்லா என்னன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஃபுல்லாவே என்னன்னா கிளாக் வைஸ்ல தான் டர்ன் ஆக போகுது. சில பேர் என்னன்னா இந்த அல்காரிதமை புரிஞ்சுக்கிட்டு இன்டியூட்டிவா பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த 3க்கு பதிலா -3 கூட பண்ணுவாங்க. பாருங்க, ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் -3 பண்ணிட்டு மறுபடியும் 3, பண்ணிட்டு -3 பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்போ கூட என்னன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் சால்வ் ஆகும். ஓகே, சிபியுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேஸ். மேல வந்து கார்னர்ஸ் பெர்மியூட் ஆகி கீழே வந்து என்பர்ம் வந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதே தான் பண்ண போறோம். ஸ்லாஷ் 3, இப்போ கீழே வந்து நம்ம 3 பண்ண போறோம். 0, 3 ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் 0, 3 ஸ்லாஷ் 3, ஸ்லாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடும். சிபியுடைய 8 கேசஸ் கார்னர் பெர்மியூட்டேஷன். இதை வந்து யார் யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம், இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அவங்க லின் மெத்தட் யூசர்ஸா இருந்தாலும் சரி, வாண்டன்பர்க் யூசர்ஸா இருந்தாலும் சரி, பிகினர் மெத்தட் சால்வ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ் ஆகும். பிகினர் மெத்தட் யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிகினர் மெத்தட்ல ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் அந்த ஒரு டியூரேஷனை சிபியுடைய டியூரேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் இதுல ஒன்றும் பெரிய கஷ்டமான அல்காரிதம்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஈஸியான அல்காரிதம்ஸ் தான். அண்ட் பிகினர்ஸ் வந்து இந்த சிபியை வந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து வாண்டன்பர்க் டிரான்சிஷன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லின் சால்வர்ஸ்க்கு இந்த சிபி அல்காரிதம்ஸ் எப்படி யூஸ் ஆகும்? இந்த சிங்கிள் லேயர் கேசஸ்க்குலாம் டெஃபினட்டா லின் யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகும். பட் டபுள் லேயர் பெர்மியூட்டேஷனுக்கு எப்படி லின்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த டைம்ல வந்து 2 லேயர்லயும் பாத்தீங்கன்னா ஜேபர்ம் அண்ட் என்பர்ம்ன்ற மாதிரி டைரக்டா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் கார்னர் பெர்மியூட்டேஷனுடைய ஒரு பியூட்டிஃபுல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த 1-0 பொசிஷன்லயும் அந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும், எல்லா கார்னர்ஸையும் பெர்மியூட் ஆகும். அதே 0, -1 பொசிஷன்லயும் நீங்க வந்து அந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே 1, இந்த பொசிஷன்ல கூட என்ன சொல்ல நீங்க அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகி உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் இல்லை இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு ஈஸியா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின மாதிரி இது மாதிரி ஜேபி பெர்ம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேக்ல வச்சிருப்பீங்க. இந்த டைம்ல வந்து நீங்க என்னன்னா இந்த 1-0 யூஸ் பண்ணி நீங்க அல்காரிதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டைரக்டா ஜேபர்மா அப்ளை ஆகாது, இது ஒரு யூபர்மா மாறிடும். இந்த 1-0 அண்ட் -1-0 இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த 2 கியூப்லயும் நான் NJ தான் வச்சிருக்கேன். ஸ்லைஸ்க்கு இந்த சைடு தான் இந்த பிளாக் இருக்கு அண்ட் கீழேயும் அதே மாதிரி இந்த பிளாக் இருக்கு. நான் ஒரு 1 அண்ட் -1 யூஸ் பண்ணி NJ அல்காரிதம் பண்றேன். பண்ணனா எனக்கு இங்க H-perm வந்திருக்கு, கீழே U-perm வந்திருக்கு. அண்ட் அதுவே இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லைஸ்க்கு இந்த சைடு அந்த பிளாக்ஸை வச்சுக்கிட்டு NJ அல்காரிதம் பண்றேன். ஸ்கிப் ஆயிருக்கு. டைரக்டா என்ன சொல்ல அந்த லேயரே சால்வ் ஆகியிருக்கு. ஸோ நீங்க ஒரு அல்காரிதம் பண்ணும்போது இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் தெரிஞ்சதுன்னா அது ஸ்லைஸ்க்கு ஒரு சைடு வந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா அந்த 1-0 அண்ட் -1-0 அது மாதிரி அலைன்மெண்ட் இருக்கும் போது கேர்ஃபுல்லா நீங்க அல்காரிதம்ஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா NJ தான் இருக்கு, பட் இங்க எனக்கு இந்த பிளாக்ஸ் இருக்கு. இந்த பிளாக் வந்து நான் ஸ்லைஸ்க்கு இந்த சைடு கொண்டு போயிட்டு அதாவது 0, -1 பண்ணிட்டு நான் என்னன்னா NJ அல்காரிதம் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா அந்த அல்காரிதம் ஃபுல்லா எட்ஜஸ் எல்லாமே சால்வ் பண்ண மாதிரி காட்டுது. ஏதாவது ஒரு கேசஸ் வரும்போது நீங்க என்னன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து
ஸ்லைஸ்க்கு இந்த சைடு ஆர் அந்த சைடு ஸ்லைஸ் வந்து உங்களை அந்த பிளாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்க உங்களுடைய கியூபோட பொசிஷனை வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எத்தனை எட்ஜஸ் சால்வ் ஆகுதோ அத்தனை எட்ஜஸ் சால்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு மேபி என்ன சொல்ல அந்த பிஎல்கான ஸ்கிப் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஈஸியான கேசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் சிபி ரொம்ப ஈஸி தான், சுலபமா கத்துக்கலாம். And that's it in this video. Thank you for watching and bye.